கேளிர் நேர்களுக்கு வணக்கம். தமிழகத்தில் ஈழ ஆர்வலர்களால் நடாத்தப்பட்ட மாநாட்டில் பேராளராக சமூகமளித்திருந்த தமிழீழ விடுதலை ஆர்வலர் அண்ணன் கொளத்தூர் மணி அவர்கள் பல கேள்விகளை, பல சந்தேகங்களை எழுப்பியுள்ளார். குறிப்பாக உலகப்பந்தில் இன்று ஐக்கிய நாடுகள் அவையின் வகிபாகம், அந்த அவை இருக்கின்றதா இல்லையா என்ற அளவுக்கு அவரது கேள்விகள் வலிமை வாய்ந்தவையாக இருக்கின்றன. இது குறித்து பேச ஐக்கிய நாடுகள் அவையில் தொடர்ந்து செயற்பட்டு வரும் பேராளர்களுக்கு ஆதரவாக செயற்பட்டு வருபவரும், எங்களது மக்கள் மீது நடத்தப்பட்ட இனப்படுகொலைக்கு எதிராக ஏற்படுத்தப்பட்ட டப்ளின் தீர்ப்பாயம் போன்ற தீர்ப்பாய பணிகளில் சாட்சியம் அளித்தவருமான தமிழ்நெட் நிறுவன ஆசிரியர் ஜெயா அவர்களை அழைத்திருக்கின்றோம். வணக்கம் ஜெயா. வணக்கம் அருட்குமார். என்னை என் மண்ணில் புதைத்தாய், என் மண்ணை எங்கே புதைப்பாய் என்ற கேள்வியோடுதான் அண்ணன் கொளத்தூர் மணி அவர்கள் ஆரம்பிக்கின்றார். அவரது முதலாவது கேள்வியாக, இன்றும் ஏன் தமிழ் நிலத்தில், தமிழீழ மண்ணில் 2 லட்சம் இராணுவ வீரர்கள் குவிக்கப்பட்டிருக்கின்றனர் என்ற கேள்வியை எழுப்புகின்றார். எங்களது கல்வி சமூகத்தாலோ, எங்களது மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களாலோ எழுப்பப்பட முடியாத ஒரு கேள்வியை இன்றும் தமிழகத்தில் இருந்து எங்களுக்காக அவர் எழுப்பியுள்ளார். முதற்கண் அவருக்கு எங்கள் பாராட்டுகளும் நன்றிகளும் உரித்தாகட்டும். இது போன்ற ஒரு சூழ்நிலையில் ஐநா மனித உரிமை ஆணையாளர், ஐநா மனித உரிமை செயலகம் போன்றவற்றின் மீதும், அவர்களது திறமையின் மீதும், பன்னாட்டு அமைப்புகளின் நிலைமை மீதும் அவர் பல கேள்விகளை எழுப்புகின்றார். குறிப்பாக ஈராக் நாட்டின் தலைவரான, அன்றைய தலைவரான சதாம் ஹுசைன் அவர்கள் ரசாயன ஆயுதங்கள் வைத்திருப்பதாக சொல்லி அமெரிக்கா, பிரிட்டன் போன்ற நாடுகள் அங்கு படையெடுத்தன. அந்த நாட்டை கொத்தி குதறி சீரழித்து சின்னாபின்னமாக்கியது. இறுதியாக ஆராய்வாளர்கள், பரிசோதகர்கள் எல்லோரதும் முடிவாக அங்கு ரசாயன ஆயுதங்கள் இல்லை என்றது நிரூபிக்கப்பட்டது. ஆனால் அங்கு நிகழ்த்தப்பட்ட அனர்த்தங்களுக்காக, இனப்படுகொலைக்கு எதிராக எந்தவித தீர்ப்பாயங்களும் அமைக்கப்படவில்லை. குற்றவாளிகள் நீதிமன்றத்தில் கூட நிறுத்தப்படவில்லை. அதுபோலவே இலங்கையிலும் தடை செய்யப்பட்ட ஆயுதங்கள் பாவிக்கப்பட்டுள்ளது. நோ ஃபயர் ஜோன் என்ற பொதுமக்கள் பாதுகாப்பிடங்கள் மீது குண்டி வீசப்பட்டுள்ளது. இவையெல்லாம் கொளத்தூர் மணி அண்ணன் கூற்றுப்படி ஆணையத்துக்கு, அதன் அதிகாரிகளுக்கு நன்கு தெரியும். சாட்சியங்களற்ற போரை திட்டமிட்டு நடத்தினார்கள். அதற்கு அன்றைய பாதுகாப்பு செயலாளர் கோத்தபாயா அவர்கள் மிக நன்றாக ஒத்துழைத்தார். செஞ்சிலுவை சங்கத்தை வெளியேறச் சொன்னார்கள். உலக உணவு மைய அதிகாரிகளை வெளியேறச் சொன்னார்கள். இதற்கு மேலும் கொளத்தூர் மணி அண்ணன் ஒரு குறிப்பிட்ட கொடூரத்தை நினைவு கூறுகின்றார். அதுதான் 8 நாட்கள் கழித்து 25 மே அன்று மீண்டும் இந்த ஐக்கிய நாடுகள் அவையின் பாதுகாப்பு கவுன்சில் அல்லது ஏதோ ஒரு அவை, மனித உரிமை அவை கூடுகின்றது. ஏன் கூடுகின்றது, எதற்காக கூடியது என்பதனையும் அவரே நினைவு கூறுகின்றார். இந்த ஆணையம் கூடி இறையாண்மையுள்ள நாடுகளின் விடயங்களில் நாங்கள் தலையிட மாட்டோம் என்று சொன்னது, பயங்கரவாதிகளின் பிடியிலிருந்து ஈழத்தமிழ் மக்களை விடுவித்தமைக்காக நன்றி தெரிவித்தார்கள். புலிகள் மீது கண்டன தீர்மானம் நிறைவேற்றினார்கள். ரசாயன ஆயுதங்களை பிரயோகிக்காதமைக்கு நன்றி தெரிவித்தார்கள். வெளிப்படைத்தன்மையை கடைபிடித்ததற்கு நன்றி மேல் நன்றி கூறினார்கள். மேலும் பொதுமக்கள் சாகாமல் போரை நடத்தினீர்கள் என்று பாராட்டு மேல் பாராட்டு தெரிவித்தார்கள். உண்மைகளை சொன்னீர் என்றும் ஒரு பாராட்டு இறுதியாக தெரிவித்தார்கள். அதற்கு மேல் TN பகவதி தலைமையில், பிரபல மனித உரிமை நீதிபதி தலைமையில் அமைக்கப்பட்ட கமிஷன், அந்த கமிஷன் பற்றியும், TN பகவதி அவர்களுடைய நட்பேரை வைத்துக் கொண்டு அவர்கள் ஆடிய சதுரங்கம் பற்றியும் கொளத்தூர் மணி அண்ணன் மிக விரிவாக எடுத்துரைத்தார். சரி, இப்போது ஜெயாவிடம் வருவோம். இப்படியெல்லாம் புகழ்பெற்ற, இதுவிதம் அமெரிக்க நலன்களுக்காக அல்லது உலகை மறுபங்கீடு செய்ய துடிக்கும் ஏகாதிபத்திய நாடுகளின் இடிப்பில் இருந்தபடி சிரிக்கும்
இந்த ஐநா குழந்தை எங்களுக்கு என்ன செய்யும் என்று நீண்ட காலமாக ஐநாவின் பின்னால் அலைகின்றீர்கள். இது ஒரு மாயமான் வேட்டை அல்லவா? நீங்கள் உங்களுடைய நேரத்தையும் வீணாக்கி மக்களையும் ஏமாற்றுகின்றீர்கள் என்ற குற்றச்சாட்டை நாங்கள் எழுப்பலாம் அல்லவா? பதில் சொல்லுங்கள். நிச்சயமாக இந்த குற்றச்சாட்டை நாங்கள் நீண்ட நாட்களாகவே எழுப்பி வருகின்றோம். மிக முக்கியமாக இந்த தருணத்திலே நாங்கள் நினைவு கூற வேண்டிய ஒரு விடயம் இருக்கிறது என்னவென்றால், இந்த செம்மணி மனித புதைகுழிகளில் இருந்து எழுகின்ற அந்த அழுத்தம் இன்று கொளத்தூர் மணியண்ணன் போன்றவர்களை பேச வைத்திருக்கின்றது. இதற்காக அந்த ஆய்வரங்கத்தை ஒழுங்கு செய்த தமிழக வாழ்வுரிமை கூட்டமைப்பு வேல்முருகன் அவர்களுடைய தலைமையில் இயங்கக்கூடிய அந்த அமைப்பு எடுத்த முயற்சி பாராட்டுதற்குரியது. அந்த முயற்சியை அவர்கள் அறிவித்த போது வேறு வேறு கட்சிகளும் போராட்டங்களை அறிவிக்கும் நிலை தோன்றி இருக்கிறது. ஆகவே தமிழகம் மீண்டும் வெளிப்படைய ஆரம்பித்திருக்கிறது. ஈழத்தமிழர்களுடைய சர்வதேச நீதிக்கான பயணத்தில் ஆக்கபூர்வமான வழியில் அவர்கள் பயணிப்பதற்கான அறிகுறிகள் தற்போது தென்பட ஆரம்பித்திருக்கின்றது. தனி ஒரு கட்சியை நாங்கள் சொல்லவில்லை, ஒரு பகுதியை சொல்லவில்லை. திராவிட இயக்கங்களும் தமிழ் தேசிய அமைப்புகளும் இதிலே நாட்டம் காட்ட ஆரம்பித்திருக்கின்றன. இது ஒரு நல்ல அறிகுறி. ஒரு காலத்திலே எங்களுடைய விடயத்திலே எங்களுக்கு எதிராக செயற்பட்டு கொண்டிருந்தவர்கள் கூட, குறிப்பாக சொல்லப்போனால் முன்னாள் முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவர்கள், மறைந்த செல்வி ஜெயலலிதா அவர்கள் கூட ஒரு காலத்தில் எங்களுடைய விடுதலை இயக்கத்துக்கெல்லாம் எதிராக இருந்தார். ஆனால் அவரே எங்களுக்கு ஆதரவான ஒரு பொது வாக்கெடுப்பு, இன அழிப்புக்கான சர்வதேச நீதி, அது மட்டுமல்ல அமெரிக்கா கொண்டு வந்த தீர்மானத்தை விமர்சித்து கடுமையாக எதிர்குரல் எழுப்பி தீர்மானங்களை நிறைவேற்றும் அளவுக்கு சென்றார். ஆகவே தமிழகத்தினுடைய பலம் என்பது மிக முக்கியமானது. அதுவும் அறிவு கண் கொண்டு எங்களுடைய போராட்டத்தை, எங்களுடைய இன அழிப்பை பார்க்கின்ற தகைமை வாய்ந்தவர்களுடைய பங்களிப்பு மீண்டும் அவசியமாக இருக்கின்றது. வெறும் அங்கே ஒரு குறிப்பான நிலைமை தோன்றி இருக்கின்றது என்று பத்திரிகையாளர் மணி அவர்கள் கூறுகின்றார். அடுத்து வரும் தேர்தலில் 2026 பாஜக தன்னுடைய முழு பலத்தையும் பாவித்து தனது இந்துத்துவா முழக்கத்தை திராவிட இயக்கங்கள் மேல் செலுத்தி அங்கு ஆட்சி அமைக்க அல்லது குறைந்தபட்சம் தனது கூட்டணியாவது ஆட்சி அமைக்க வேண்டும் என்ற அவாவில் செயற்பட்டு வருகின்றது என்று குற்றம் சாட்டுகின்றார். இப்போது இருக்கும் ஆட்சியானது சட்டம் ஒழுங்கு நிலைமை சீர்குலைவை தொடரும் பட்சத்தில், சாதி ஆணவ படுகொலைகளை தடுக்கும் பட்சத்தில் தான் தப்பி பிழைக்க முடியும் என்று அவர் அறிவுரை கூறுகின்றார். அதுபோல இந்த எங்களுடைய ஆதரவு சக்திகள் ஆதரவு குரல்களை உயர்த்தும் பட்சத்தில் இந்த தேர்தல் காலத்தில் எங்களுடைய பிரச்சனை தொடர்ந்தும் இராணுவம் நிலை கொண்டிருப்பது போன்ற இனப்படுகொலைக்கான அடுத்த கட்ட முஸ்தீபுகள் அம்பலப்படுத்தப்படும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்களா? நிச்சயமாக அதற்கான அறிவின் பாற்பட்டு உணர்ச்சியை தூண்டிவிட்டு தேர்தல் அரசியலை பயன்படுத்துகின்ற அந்த போராட்ட அரசியல் என்பது மிக முக்கியமானது. இந்த அறிவை விட்டுவிட்டு கடந்த கால வரலாறுகளை வைத்துக்கொண்டு புகழ் பேசி அப்படியான விடயங்களை முரண்பட்டு குழுவாதங்களுக்குள்ளே மாட்டுப்பட்டு இருக்கின்ற தமிழர்களுடைய விடுதலை அரசியல் தற்பொழுது செம்மணியினாலே செம்மைப்படுத்தப்படுகிறது. அதைத்தான் நாங்கள் இப்பொழுது பார்க்கின்றோம். வீணாகவில்லை என்று சொல்கின்றீர்கள். ஆமாம். ஆகவே அந்த ஒரு செம்மணிக்கு இவ்வளவு பலம் இருக்கிறது என்றால் எங்களுக்கு நடைபெற்று அவ்வளவு அநீதிகளுக்கும் எவ்வளவு பலம் இருக்கும் என்று நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆகவே இந்த ஐநாவை பற்றி தான் நீங்கள் கேட்டிருந்தீர்கள். நாங்கள் தமிழக அரசியலுக்குள்ளே பயணித்து விட்டோம். ஐநாவினுடைய விடயத்துக்கு நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் அதாவது இந்த பகவதி போன்றவர்களை வைத்து மேற்கொள்ளப்பட்ட முயற்சிகள், ஐநாவுக்குள்ளே எப்படி இலங்கை அரசினுடைய வேலைகள் இருந்தன, இந்த ஐநா என்ற விடயமே மனித உரிமை பேரவை என்பது ஏதாவது விதத்தில் எங்களுக்கு பலனுள்ளதாக அமையுமா என்ற கேள்வியை நீங்கள் கேட்டிருந்தீர்கள். அதிலே காலத்தை விரயப்படுத்துவதில் ஏதாவது அர்த்தம் இருக்கிறதா என்ற கேள்வியை கூட கேட்டிருந்தீர்கள். இதை ஆய்வு ரீதியாக, ஒரு விஞ்ஞான ரீதியாக பார்த்து கொண்டு அதற்கு அடுத்த கட்டத்தில் தான் உணர்வை நாங்கள் வைத்து விடுதலை அரசியலை வழிப்படுத்த வேண்டும் என்ற அணுகுமுறையில் இருப்பவர்களாகிய நாங்கள் இங்கே குறிப்பாக 2 மனிதர்களை, மிக முக்கியமான மனிதர்களை நினைவில் கூற வேண்டும். அவர்கள் இருவரும் இறந்து இன்னும் 1 வருடம் பூர்த்தியாகவில்லை எம்மிடம் இருந்து. ஒருவர் விராஜ் மெண்டிஸ், மற்றவர் பிரான்சிஸ் பாயில். இந்த ஐநா அவைக்குள்ளே இல்லாது பொதுவெளியிலே மக்கள் தீர்ப்பாயங்களை நடாத்தி இன அழிப்பு என்பதை நிறுவிவிட்டு சென்றிருக்கிறார். இந்த இன அழிப்பிலே உலக வல்லாதிக்கங்களுடைய பங்கு இருக்கின்றது என்பதையும் நிறுவி சென்றிருக்கின்றார். அதேவேளை இந்த ஐநாவினுடைய பொறிமுறைக்குள்ளே என்னென்ன குறைபாடுகள் இருக்கின்றன, என்ன கோரிக்கைகளை நீங்கள் வைக்க வேண்டும், எவ்வாறு இன அழிப்பை நிறுவுவது, ஒரு மக்கள் தீர்ப்பாயத்தினால் வருகின்றது ஒரு கருத்தாகத்தான் இருக்குமே ஒழிய அது நடைமுறைக்கு ஒருபோதும் வராது. ஆகவே அந்த நடைமுறைக்கு
வர வேண்டுமாக இருந்தால் ஐநாவினுடைய ஒரு படிமுறைகளுக்கூடாக சர்வதேச நீதி படிமுறைகளுக்காக நாங்கள் பயணித்தாக வேண்டும். அவ்வாறு பயணிப்பதற்கு சர்வதேச வல்லாதிக்கங்களுக்கு பின்னால் சென்று பிச்சை கேட்டு மட்டும் அதை சாதித்து விட முடியாது. அதுதான் இந்த லொபி வேலையில் இருப்பவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். லொபியினால் மட்டும் சாதிக்க முடியாது. ஒரு சக்தியாக நாங்கள் இருக்கின்ற போது, ஒரு ஆயுத போராட்ட சக்தியாக நாங்கள் இருக்கின்ற பொழுது இந்த லொபி வேலைகள் நிறைய பலனுள்ளதாக இருக்கும். ஆனால் அதற்கு இப்போது இருக்கின்ற சூழலிலே லொபிக்கு அப்பாற்பட்ட வேலைகள் எல்லாம் மிக முக்கியமானவை. ஆகவே இதை மீளாய்வு செய்து பார்க்க வேண்டிய தேவை ஒன்று இருக்கின்றது. அந்த அடிப்படையிலே நான் இந்த 2022ஆம் ஆண்டு நடைபெற்ற பெர்லின் தீர்ப்பாயத்திலே இந்த ஐநா தொடர்பாக விரிவான சாட்சியம் ஒன்றை அவர்களுக்கு வழங்கியிருந்தேன். அந்த சாட்சியத்தின் ஒரு பகுதியை தங்களுக்கு இப்பொழுது காட்டுவதன் மூலம் நாங்கள் இதை புரிந்து கொள்வதற்கு ஒரு ஸ்பாக் என்று சொல்லலாம். ஒரு ஸ்பாக்கை நாங்கள் உருவாக்க முடியும் என்றால், ஒரு பொறியை உருவாக்கிவிட முடியும் என்றால், அது பலருக்கு உதவியாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். அதை இந்த ஸ்கிரீனை ஷேர் பண்ணி கொண்டு வருகிறேன். இதிலே பார்த்தீர்களா இருந்தால் 2006ஆம் ஆண்டு மே மாதம் தொடக்கம் 2008ஆம் ஆண்டு வரை இலங்கை என்பது ஐநா மனித உரிமை பேரவையிலே ஒரு 47 நாடுகள் அங்கே சுழற்சி முறையில் அங்கம் வகிப்பார்கள். அதிலே ஒரு நாடாகவே அங்கே இலங்கை உள்ளுக்கு இருந்தது. அப்போ அந்த இலங்கைக்கு இந்த காலத்திலே தான் அந்த இனாலிப்பு போர் என்பது உருப்பெறுகிறது. அந்த கட்டத்திலே அங்கே ஐநாவின் மனித உரிமை அவையிலே குந்தி இருந்து கொண்டு இலங்கை என்ன சொன்னது? ஒரு கையில் மனித உரிமை பட்டயத்தையும் மறுகையில் துப்பாக்கியையும் கொண்டு மக்களை புலிகளிடமிருந்து விடுதலை செய்வதற்காக தாங்கள் பயணிக்கிறோம் என்ற போல தான் அவர்கள் அந்த தங்களுடைய அந்த போரினுடைய இதை இப்போ இன்று காசாவில் எப்படி இஸ்ரேல் செய்கிறதோ அதே போல் அவர்கள் அதற்கான ஒரு ஹியூமானிட்டேரியன் ஆபரேஷன் என்ற மாதிரியான பெயர்களை எல்லாம் பயன்படுத்தியதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். இதெல்லாமே அவர்கள் ஐநா மனித உரிமை பேரவையில் இருந்து கொண்டு அந்த சிஸ்டத்தை விளங்கி கொண்டு அதை எங்களுக்கு எதிராக பயன்படுத்துகின்ற முறையிலேயும் தங்களுடைய போரை நியாயப்படுத்துகின்ற முறையிலேயும் தான் இதை வழிநடத்தி கொண்டு போயிருந்தார்கள். அப்பொழுது ராஜபக்ச ஒரு இடதுசாரி பின்னணியிலே வந்தவர் போல வருகின்றார். நீங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டதைப் போல கோட்டாபாய ராஜபக்ச அமெரிக்காவினாலேயே அனுப்பப்படுகின்றார் தங்களுடைய தேவைக்காக இலங்கைக்கு போய். அவர் வந்து அமெரிக்க சிட்டிசன். அவர் வந்து அமெரிக்காவினுடைய உயர் பாதுகாப்பு நிறுவனங்களோடு தொடர்புபட்டவராக, பென்டகன் போன்ற நிறுவனங்களோடு தொடர்புபட்டவராகத்தான் அங்கே வருகிறார். பென்டகன்ல அவருடைய நண்பர் இருக்கிறார். இனப்படுகொலையை செய்து முடித்த இனப்படுகொலைஞன் மஹிந்த ராஜபக்ச அவர்களுக்கு ஏற்கனவே ஒரு மனித உரிமை முகமூடி உண்டு. எது என்றால் 71 ஜேவிபி கிளர்ச்சியாளர்களுக்காக அவர்தான் நீதிமன்றில் ஆஜரானார். மேலும் இடதுசாரிகள், சோகோல் இடதுசாரிகள், அதாவது 72 அரசியலமைப்பை நிறைவேற்றியவர்கள் மற்றும் பலர் விடுதலை புலிகளின் ஜனநாயகமின்மையை கண்டித்து அதுதான் தலையாய பிரச்சனை என்றும் தமிழ் மக்கள் தேசிய ரீதியாக ஒடுக்கப்பட்டது பற்றி கண்மூடித்தனமாக தொடர்ந்து இலங்கையோடு இணைந்து வாழலாம் என்ற பிரச்சாரத்தை மேற்கொண்டு வந்த கொல்வின் ஆர்.டி. சில்வா, பீட்டர் கெனமன் போன்றோரின் வாரிசுகள் தொடர்ந்தும் இந்த சர்வதேச பிரச்சாரத்தில் மஹிந்த ராஜபக்ச அவர்களோடு இணைந்து நின்றார்கள் என்பதனை நான் இக்கணத்தில் நினைவூட்ட விரும்புகின்றேன். அவர்கள் இந்த விடயத்தில் பெரும் பங்காற்றினார்கள். அப்படியே பார்க்கின்ற பொழுது செப்டம்பர் 2006ஆம் ஆண்டு இதில் இன்னொரு விடயத்தையும் குறிப்பிட வேண்டும். பசில் ராஜபக்ச போன்றவர்கள் இந்தியாவையும், மஹிந்த ராஜபக்ச போன்றவர்கள் சைனா, லத்தீன் அமெரிக்கா போன்ற நாடுகளையும், கோட்டபாய ராஜபக்ச அமெரிக்காவை கையாளுகின்ற முறையிலே தான் இந்த வல்லாதிக்கங்களை வந்து அவர்கள் நிர்வகித்தார்கள். இதிலே ஐநாவில் என்ன செய்ய வேண்டும், ஐநா மனித உரிமை பேரவையில் என்ன செய்ய வேண்டும் என்ற விடயங்களை எல்லாம் மிகவும் திட்டமிட்ட வகையில் அவர்கள் செயற்படுத்தினார்கள். இதை நாங்கள் பகுப்பாய்வு செய்கின்ற பொழுது நிறைய விடயங்கள் இதிலே புலப்படும். இதில் நாங்கள் இன்று ஐநாவை பற்றி கதைப்பதனால் அதற்குள்ளே மட்டுப்படுத்தி கொண்டு நான் சில விடயங்களை சொல்ல விரும்புகிறேன். மஹிந்த ராஜபக்ச யூஎன்ல ஒரு பேச்சை முன்வைக்கின்றார். ஒரு முக்கியமான பேச்சு ஒன்றை அவர் செய்கின்றார். அதிலே தான் ஒரு கமிஷன் ஆஃப் இன்குவரி ஒன்றை தான் போடப்போவதாகவும், என்ற ஆரம்பத்தில் அங்கே ட்ரிங்கோ 5 போன்ற பல விடயங்கள் அங்கே நடந்து மனித உரிமை சம்பந்தமான கேள்விகள் எழுந்தவுடன் அவர் அங்கே ஒரு விடயத்தை செய்கின்றார். பிறகு அக்டோபரில் அந்த பேச்சின் தொடர்ச்சியாக ஒரு தீர்மானத்தை ஃபின்லாந்து அங்கே கொண்டு வர புறப்படுகிறது, இந்த விடயத்தை ஆபத்தை உணர்ந்து கொண்டு. அதற்கு பிறகு மஹிந்த ராஜபக்ச இந்த கொமிஷனை அங்கே உருவாக்குகின்றார், உள்ளக விசாரணை மாதிரி ஒன்றை. அதை கண்காணிப்பதற்கு ஒரு கலப்பு பொறிமுறை போன்ற ஒரு கண்காணிப்பு பொறிமுறையையும் அங்கே கொண்டு வருகின்றார். அதுதான் அந்த IIGEP என்று சொல்லுவார்கள், இன்டர்நேஷ்னல் இண்டிபெண்டன்ட் குரூப் ஆஃப் எமினன்ட் பர்சன்ஸ். இது ஒரு கலப்பு பொறிமுறை மாதிரி ஒன்றை கொண்டு
உலகை ஏமாற்றுகின்ற என்று சொல்லுகின்றோம். அவர்கள் வந்து எல்லோருமே இணைந்து ஏமாற்றிய விடயம்தான் இது. இப்படி கொண்டு வந்த பொழுது ஜூன் மாதம் 2007ஆம் ஆண்டு இந்த ஐஐஜிபியில் இவர் நியமித்த வெளிநாட்டு பிரதிநிதிகளுக்கு தலைமை தாங்கிய அந்த இந்தியாவைச் சேர்ந்த ஜஸ்டிஸ் பகவதி அவரே சொல்லிவிட்டார் வந்து இது எந்த விதமான முன்னேற்றமும் இல்லாமல் இந்த விசாரணைகள் நடைபெறுகின்றன, கண்துடைப்பு. அதாவது இன அழிப்பு போரை நடத்துவதற்கான மனித உரிமை ஸ்பேஸ் ஒன்றை தயாரிப்பு. அவர் உருவாக்குகின்றார் ராஜபக்ச. அதை அதை முறியடிக்கின்ற மாதிரி அதில் நம்பகத்தன்மை இல்லை என்று பகவதியே சொல்லி 2008ஆம் ஆண்டு மார்ச் மாதத்திலே அவர் குறிப்பாக சொல்லுகின்றார். அதாவது not only அந்த ஐஐஜிபி வந்து சொல்லுகின்றார், தங்களுடைய வேலையை நாங்கள் முடிவு கொண்டு வருகிறோம், not only because of the shortcomings in the commission's work, but primarily because the IIGEP identifies an institutional lack of support for the work of the commission. அதாவது அரசுக்கு இதிலே பொறுப்பு இருக்கிறது. அரசு இதை மீண்டும் இழுத்தடித்து செய்கின்ற ஒரு வேலையை தான் இலங்கை அரசு திட்டமிட்டு செய்கிறது என்பதை அவர் சொல்லி, இதை நாங்கள் என்னத்துக்கு சொல்லுகின்றோம்னா, உள்ளூர் பொறிமுறைகளோ கலப்பு பொறிமுறைகளோ ஒருபோதும் இலங்கையில் வெற்றிகரமாக நடைபெற இலங்கை அரசு என்ற அந்த இறைமைக்குள்ளே இருக்கின்ற விடயம் ஒரு நாளும் அனுமதிக்கப் போவதில்லை என்பதற்கு இது ஒரு சிறந்த உதாரணம். இதன் பின்னர் தான் இந்த இன அழிப்பு போரை அவர்கள் நடத்தி முடிக்கின்றார்கள். அப்போ ஐநாவினுடைய மனித உரிமை அவையிலேயே வீட்டிருந்து கொண்டு அமெரிக்காவினுடைய ராஜபக்சவையும் கோட்டபாய ராஜபக்சவையும் வைத்துக்கொண்டு சீனா, லத்தீன் அமெரிக்கா போன்ற நாடுகளுடைய ஆதரவையும் எடுத்துக்கொண்டு இந்த இந்தியாவினுடைய ஆதரவையும் எடுத்துக்கொண்டு இந்தியாவுடைய தொடர்புகளை கவனிப்பதற்காக மூவர் கொண்ட ஒரு ட்ரோய்கா ஒன்றை நியமித்து, அந்த தமிழ்நாட்டினுடைய அழுத்தம் அங்கே வந்தால் அதை தாண்டி பயணிக்கக்கூடிய மாதிரியான ஒரு பொறிமுறையை அவர்கள் நியமித்தார்கள். இந்த பசில் ராஜபக்சனுடைய தலைமையிலே இந்த மூவர் கொண்ட ஒரு அணியாக இப்படியெல்லாம் செய்துதான் இந்த இன அழிப்பு போரை அவர்கள் கொண்டு நடத்தினார்கள். அதை நாங்கள் புரிந்து கொண்டு இதுக்கான ஆவணங்கள் இருக்கின்றன. இதை வந்து நாங்கள் ஒரு பகுப்பாய்வு செய்திருக்கின்றோம். இது எவ்வாறு நடைபெறுகிற என்பதை இதில் வந்து இந்த ஸ்லைடில் இருக்கிற விடயங்களை போஸ்ட் பண்ணி பார்த்தீர்கள் என்றால் அதற்குரிய விவரங்கள் அங்கே ஹைலைட் பண்ணப்பட்டிருக்கிறது. இப்படியாகத்தான் அங்கே வந்து இந்த தீர்மானங்கள் போடப்பட்டது. அப்போ இந்த தீர்மானங்களிலே எல்லாம் முடிந்து இலங்கை அரசு அந்த மெம்பர்ஷிப் காலம் முடிந்த பின்னர் ஐநாவினுடைய மனித உரிமை பேரவைக்குள்ளே இன அழிப்பு போர் முடிவுக்கு வந்த பின்னர் அவர்கள் வந்து ஒரு விசேட அமர்வு ஒன்றை கூட்டி அந்த விசேட அமர்விலே ஒரு தீர்மானத்தை இலங்கை கொண்டு வருகிறது. அந்த இலங்கைக்கு ஆதரவளிக்கிற நாடுகள் யார் என்று பார்த்தீங்கன்னா, இந்த வலது பக்கத்திலே காட்டியிருக்கின்றேன்: இந்தோனேஷியா, சைனா, சவுதி அரேபியா, இந்தியா, பாகிஸ்தான், கவனியுங்கள், பாகிஸ்தான் கவனியுங்கள். இப்படி போகின்றது நாடுகளுடைய பேர் இங்கே: பிலிப்பைன்ஸ், கியூபா, கியூபா, பல்கேரியா, ஆமாம், இதில் ஒரு நாடு வந்து தெரியவில்லை எனக்கு, இதில் பார்க்கிறது மொரிஷியஸ், ஆமாம், அடுத்தது பஹ்ரைன், ஆமாம், பஹ்ரைன், பிலிப்பைன்ஸ், கியூபா, மலேசியா. பாருங்கள், இப்படியான ஒரு 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 அணியை அவர்கள் உருவாக்கி அதுக்கு ஆதரவாக எகிப்ட் போன்ற நாடுகள் எல்லாம், பொலிவியா போன்ற நாடுகள், நிக்கராகுவா போன்ற நாடுகள், இந்த இந்த காலத்திலே தான் நீங்கள் சொன்ன அந்த தாமரா குணநாயகம் போன்றவர்கள், டயான் ஜெயதிலகே போன்றவர்கள் எல்லாம் இடதுசாரிகள். முன்னால் இந்த டயான் ஜெயதிலகே பற்றியெல்லாம் உங்களுக்கு தெரிந்திருக்கும். முதலாவது வடக்கு கிழக்கு இணைந்த மாகாண சபையில் வரதராய பெருமாள் அவர்களுடைய அமைச்சரவையிலும் இடம்பெற்றவர் என்று நினைக்கின்றேன். அப்படியாக அந்த ஒரு காலத்திலே சுயநிர்ணய உரிமைக்கு ஆதரவாக இருந்த இடதுசாரிகள் போல தங்களை காட்டிக்கொண்டு பிறகு இன ரீதியான ஒரு பதவிக்காக இன அழிப்புக்கு ஒத்தூதியவர்கள் இவர்கள் எல்லாம் இடதுசாரிகளாக உலகம் முழுக்க இருந்து கொண்டு ஒரு கேம்பெயினை செய்கின்றார்கள். அப்பொழுது விடுதலை புலிகளும் தங்களுடைய அணிகளை அனுப்பி சவுத் ஆப்பிரிக்கா போன்ற நாடுகள், வேறு நாடுகளில் கியூபா போன்ற நாடுகளுக்கும் போய் பரப்புரைகளை மேற்கொள்ளுங்கள் என்று பல முயற்சிகள் எடுத்த பொழுதும் இந்த புலம்பெயர் சமூகத்தில் இருந்து அதற்கு பலமான நகர்வுகள் மேற்கொள்ளப்படவில்லை என்றால், புலம்பெயர் நாடுகளில் இருந்தவர்கள் தங்கள் நாடுகளை, மேற்கு நாடுகளைத்தான் கூடுதலாக நம்பினார்கள். இங்கே நீதி கிடைக்கும் என்று எதிர்பார்த்தார்கள். போராட்டங்களை அவர்கள் கடுமையாக ஈடுபட்டிருந்தார்கள். இவர்கள் இந்த தங்களுடைய வளங்களை அந்த திசைக்கு திருப்பவில்லை. ஆகவே ராஜபக்ச பல நாடுகளை தனக்கு ஆதரவாக எடுத்துக்கொண்டு இப்படி ஒரு சிக்கலான ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்து ஒரு ஐநாவுக்கே ஒரு கருப்பு புள்ளியை குத்துகின்ற வேலையை அங்கே வெற்றிகரமாக செய்து. இது ஐநா சிஸ்டத்தில் உள்ள பிள்ளை அல்ல, இது ராஜபக்சவனுடைய திறமை. ராஜபக்சவுக்கு ஆதரவு கொடுத்த, அவருக்கு ஆலோசனை வழங்கிய எல்லா சக்திகளுடைய வழிகாட்டலும் அங்கே இருந்தது. அவர் வந்து இந்த விடயத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள். ஆகவே இந்த உள்ளூரில் அவர் ஒரு துட்டகை மினுவாகவும் சர்வதேசத்தில் ஒரு இடதுசாரியாகவும் தன்னை காட்டிக்கொண்டார். புலிகளிடம் ஜனநாயகத்தை கோரிய இலங்கையின் சோகோல்ட் இடதுசாரிகள் மறுபுறத்தில் கொல்வினார்டி சில்வா போன்ற பல சீர்திருத்தங்களை கோத்தபாயா சகோதரர்கள் கொண்டு வரப்போகிறார்கள் என்று முழங்கி இனப்படுகொலை தங்கள் ஆதரவை வழங்கினார்கள்.
அப்போ சுவிட்சர்லாந்து என்ற நாடு அவர்கள் ஒரு தீர்மானத்தை கொண்டு போனார். ஒரு ஒரு பார்லிமெண்ட்டை போல தானே செயற்படுகிறது பேரவை. ஐநா ஐநா பொதுச்சபையாக இருந்தாலும், ஐநா மனித உரிமை பேரவையாக இருந்தாலும், அங்கே ஒரு அசெம்பிளியாக தான் அது இயங்குகிறது. அந்த அசெம்பிளியில் தீர்மானங்களை போடுவதற்கு நாடுகளுடைய ஆதரவு தேவை. அப்போ அந்த நாடுகளில் சுவிட்சர்லாந்து ஒரு தீர்மானத்தை போடுகின்றது. அந்த தீர்மானத்தினுடைய உள்ளடக்கத்தை நீங்கள் இதில் பார்க்கலாம். இந்த தீர்மானத்தினுடைய விடயத்தில் யார் யார் முன்னெடுத்த நாடுகள் என்றால், இதில் கூட மேற்கு நாடுகள் இருக்கும், சில கிழக்கு ஐரோப்பிய நாடுகள் இருக்கும். இப்படியான ஒரு அணிவகுப்பு ஒன்று இங்கே உருவாகிறது. இது அமெரிக்கா தலைமையிலான பிரித்தானியாவிலும் வழிநடத்தப்படுகின்ற ஒரு மேற்குலக அணியாக இது அங்கே வருகின்றது. அந்த மேற்குலக அணிக்கும் அப்போ இப்போ நாங்கள் கவனிக்க வேண்டும், அந்த புவிசார் அரசியலில் மேற்குலக ஏகபோக போலீஸ்காரனாக அமெரிக்காவினுடைய காலம் இது. அப்பொழுது அந்த அந்த பலமான ஒரு அணி மேற்குக்குரிய ஒரு அணியாக அங்கே இருக்கிறது. இருந்த போதும் அந்த அணி தோல்வி அடைகிறது. இவர்கள் கொண்டு வந்த தீர்மானம் தோல்வி அடைந்து ராஜபக்ச கொண்டு வந்த தீர்மானம் தான் அங்கே நிறைவேறுகிறது. இலங்கை கொண்டு வந்த தீர்மானம் 2009 மே மாதம் ஒரு மிகவும் ஒரு கரும்புள்ளியாக இது பிரான்சிஸ் பாயில் அவர்கள் அப்பொழுதே அதை தெரிவித்திருந்தார். பிரான்சிஸ் பாயில் அவர்கள், நான் ஏற்கனவே குறிப்பிட்டதை போல விராஜ் மெண்டிஸுக்கு எவ்வளவு பங்கு இருக்கிறதோ அதை போன்ற ஒரு பங்கு அவருக்கும் இருக்கின்றது. இரண்டும் ஒரு சமாந்தரமான ஒரு பயணங்களில் இருந்ததாக நாங்கள் பார்த்து கொள்ளலாம். இருவருமே முற்போக்கு சக்திகள், முற்போக்கான சக்திகள் அவர்கள். இதனாலே தான் புலம்பெயர் தமிழர்களிலே வலதுசாரி போக்குள்ளவர்கள் பிரான்சிஸ் பாயில் அவர்களையும் ஆரம்பத்தில் இருந்தே கொஞ்சம் நிராகரிக்கின்ற மனநிலையில் தான் இருந்து வந்திருக்கிறார். அவருடைய ஆலோசனைகள் இவர்கள் பெரிதாக எடுத்துக்கொள்வதில்லை. விராஜ் மெண்டிஸ் அவர்களும் மிகுந்த சிரமப்பட்டார். ஆனால் அவர் ஐரோப்பாவிலே தமிழ் நண்பர்களோடு செயற்பட்டிருந்ததாலும், அடிமட்டத்திலே விடுதலை புலிகளோடு ஆதரவாக இங்கே இருக்கக்கூடிய பல கட்டமைப்புகளோடு இயங்கியதனாலும் விராஜ் மெண்டிஸாலே செயற்பட முடிந்தது ஒரு மாற்று தளத்திலே. அதிலேயும் அவர் பல எதிர்ப்புகளை எதிர்நோக்கினார். இங்கே இருக்கின்ற பல கட்டமைப்புகள் கூட அவர்களை முடக்குவதில் கடைசி காலங்களிலே மிகவும் கவலைக்குரிய முறையிலே செயற்பட்டிருக்கிறார்கள். ஏனென்றால் ஒரு வலதுசாரி போக்குள்ள இந்த முற்போக்குத்தன்மையை நிராகரிக்கின்ற உலக ஏகாதிபத்தியங்களுக்கு சவால் விடுகின்ற முறையில் எங்களுடைய போராட்டத்தை நடத்த வேண்டும் என்ற விடயத்தை கண்டு தொடை நடுங்கிகளாக இருக்கின்ற இவர்கள் துரோகிகளை விட ஆபத்தானவர்கள், தொடை நடுங்கிகள். அதாவது அப்படி இருந்தவர்களாலே அதாவது அதாவது விராஜ் அவர்கள் விராஜ் ஆயுத போராட்டம் மௌனிக்கப்பட்ட பின்னால் அமைதியாக இருக்கும் பட்சத்தில் எஜமான்கள் தங்களை ஆசீர்வதிப்பார்கள் என்று நம்பினார்கள் என்று எடுத்துக்கொள்ளலாம். ஆமாம், அப்பொழுது தமிழ்நெட்டிலே கூட மிகவும் ஆழமான சிந்தனையோடு ஒருவர் பங்களித்திருந்தார். அவரும் மறைந்து விட்டார். அவரும் மிக முக்கியமான அஞ்சலிக்குரியவர். அவர் ஒரு தமிழர். பல உலக நிறுவனங்களிலே கடமையாற்றி ஆழமான பார்வையோடு கட்டுரைகளை எழுத தொடங்கினார். அவர் இந்த ஹியூமன் ரைட்ஸ் பொலிட்டிக்ஸ், எதிர்கால அரசியல், இப்பொழுதும் அதை நாங்கள் ஒரு நூலாக்கினமாக இருந்தால் அது ஒரு வழிகாட்டியாக இருக்கும். அந்த வேலை நடந்து கொண்டிருக்கிறது. அவர் யார் என்பதை நாங்கள் வெளிப்படுத்த வேண்டும். அவர் தன்னுடைய பெயரை வெளிப்படுத்தாமல் தான் செயற்படுந்தார். அவரும் மறைந்து விட்டார். அவருடைய கட்டுரைகளை பார்த்து விராஜ் மெண்டிஸ் போன்றவர்கள் ஈர்க்கப்பட்டார்கள். இப்படித்தான் அந்த வேலைகள் நடந்து கொண்டிருந்தது. அப்போ அவர் அதே போல இன்னொருவர் இருந்தார், உலக சமாதான கற்கை நெறியின் தந்தை என்று சொல்லுகின்ற யோஹான் கால்துங். அவர் ஒரு நோர்வேஜிய நாட்டைச் சேர்ந்தவர். அவர் விடுதலை புலிகள் சமாதான பேச்சுவார்த்தைக்கு வந்த காலத்திலேயே இந்த மேற்குலக அணி எப்படி உங்களை அழிக்கப் போகிறது, எவ்வளவு ஆபத்தை நீங்கள் எதிர்கொண்டிருக்கின்றீர்கள் என்பதற்கு ஒவ்வொரு முறையும் தமிழ்ச்செல்வன் அவர்களுக்கு அவர் விளக்கம் கொடுத்து கொண்டிருப்பார். அமெரிக்காவின் அப்போ சொப்பன முகம்தான் நோர்வே, அமெரிக்காவின் ஆமாம், கொடூர முகம்தான் இஸ்ரேல் என்று எச்சரித்தார் ஆமாம், என்று நினைவு கூறுகின்றீர்களா? ஆமாம். அதே போல அவர் இந்த இன அழிப்பு என்பதையும், இது நடைபெற்றது இன அழிப்பை நோக்கிய ஒரு விடயம்தான் இங்கே நடைபெற்றிருக்கிறது, இதற்கு பின்னால் ஒரு கருத்து மகாவம்ச மனநிலை இருக்கிறது என்பதை தன்னுடைய வாயாலேயே சாட்சியமாக தந்த ஒரு மாபெரும் மனிதர் அவர். அவரும் கடந்த 2-3 வருடங்களுக்குள்ளே இறந்து விட்டார். அந்த தமிழ் நண்பரின் பேரை நீங்கள் சொல்லாத கடந்து செல்கின்றீர்கள். இந்த 4 பேருடைய விடயத்தையும் சரியான முறையில் நாங்கள் எதிர்வருகின்ற ஒரு சந்தர்ப்பத்திலே உங்களுக்கு தொகுத்து கொள்ள படங்களோடு, வேண்டும். பெயர்களோடு, கட்டுரைகளோடு தொகுப்பாக நாங்கள் கொண்டு வருவோம். ஆகவே அதை நாங்கள் இதில் நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். இப்போ இதில் நாங்கள் ஐநாவை பற்றி கதைத்து கொண்டிருக்கின்றோம். அதிலே எங்களுடைய கவனத்தை கூடுதலாக செலுத்தலாம் என்று நினைக்கின்றேன். இதில் பார்த்தீங்கன்னா இலங்கை கொண்டு வந்த இந்த தீர்மானத்திலே எந்தெந்த நாடுகள் ஆதரித்தன என்றது இந்த கொடியோடு போட்டு காட்டப்பட்டிருக்கிறது. யார் அப்ஸ்டைனிங்காக இருந்தார்கள் என்பதும், யார் இதற்கு எதிராக இருந்தார்கள் என்பதும் இங்கே காட்டப்பட்டிருக்கிறது. ஆகவே இதிலே கவனித்து பாருங்கள், இந்த கொடிய தீர்மானத்துக்கு ஆதரவளித்த சக்திகள் யார்? அதிலே பாகிஸ்தான் இருக்கின்றது, அங்கோலா, இந்தியா இருக்கின்றது. ஆப்கானிஸ்தான், இந்தியா இருக்கின்றது. இது S11/2 என்கின்ற இந்த தீர்மானம், இதை அனைவரும் எடுத்து வாசிக்க வேண்டும். எவ்வளவு கொடூரமான ஒரு தீர்மானத்துக்கு இந்த இந்தியா துணை போயிருக்கின்றது. ஆகவே இந்தியாவினுடைய, சீனாவினுடைய, இப்படியான நாடுகள், ஈரான் போன்ற நாடுகள் எல்லாமே இதில் புரிதல் இல்லாத லத்தீன் அமெரிக்க நாடுகள், ஒரு உலக விடுதலை போராட்டத்திலே ஒரு இடதுசாரி சிந்தனையை மனதிலே வைத்து
தங்களுடைய தாரக மந்திரமாக தேசிய வட்டுக்கோட்டை இனங்களின் தீர்மானத்தின் சுன்னி அடிப்படையிலே உரிமையை தூக்கி பிடித்த பிடித்து தென் அமெரிக்க சோசலிச நாடுகள் சோஸ் இத்தகைய துரோகத்தை எங்களுக்கு ஆமா இழைத்திருக்கின்றன. சோசலிச சமதர்ம தமிழீழத்திற்காக தங்கள் உயிர் உடல் ஆவியை அர்ப்பணித்து போராடுவதாக சொல்லி தாரக மந்திரத்தோடு அது பிறகு தமிழ் படுத்தப்பட்டிருந்தது, செந்தமிழாக அது மாற்றப்பட்டிருந்தது. ஆரம்பத்தில் இந்த சோசலிச சமதர்ம தமிழீழ உயிர் உடல் ஆன்மா என்ற சொற்பிரயோகங்கள் எல்லாம் பிறகு தமிழிலே நல்ல முறையில் மாற்றி இதுதான் அவர்கள் விடுதலை புலிகளுடைய ஒவ்வொருவரும் சத்திய பிரமாணம் எடுப்பது இப்படித்தான். ஆகவே அந்த அப்படியான ஒரு போராட்டம் தான் இந்த போராட்டம். முள்ளிவாய்க்காலில் ஆயுதங்கள் மௌனிக்கப்படும் வரை இந்த தாரக மந்திரத்தோடு தான் அவர்கள் ஒவ்வொரு நாளும் பயணித்துக் கொண்டிருந்தார்கள். அப்படியான பயணம் செய்த ஒரு விடுதலை போராட்டத்தை கூட ஒரு மேற்கு சார்பான போராட்டமாக கற்பிதம் செய்து அதை துவம்சம் செய்வதற்கு இடதுசாரி நாடுகள், லத்தீன் அமெரிக்க நாடுகளிடம் ஆதரவு பெற்று இலங்கை செயற்பட்டதினாலே இரத்த கொதிப்பு அடைந்தவர் தான் விராஜ் மெண்டிஸ். அதனாலே தான் அதே லத்தீன் அமெரிக்க நாடுகளைச் சேர்ந்த மக்கள் தீர்ப்பாய முயற்சியை ஒன்றை உருவாக்கி அதனூடாகவே நிறுவி விட்டிருக்கார். இதன் தாற்பயத்தை யோசித்து பாருங்கள், எவ்வளவு ஆழமான தாற்பயம் இது. அதனாலே இக்குவடோர் போன்ற நாடுகளுக்கெல்லாம் பயணம் செய்து அங்கேயெல்லாம் அவர் கடுமையான பரப்புரைகளை மேற்கொண்டு இருந்தபோதும் இந்த புலம்பெயர் சமூகம் மீண்டும் 2009 எவ்வாறு தவறிழைத்ததோ அதை போல விராஜ் மெண்டிஸ் அவருடைய பயணத்திலும் தவறிழைத்தது. ஏனென்றால் உலக அரசியலை, புவிசார் அரசியலை சரியாக புரிந்து கொண்டு சரியாக பயணிக்கக்கூடிய ஆற்றல் இல்லை. இவர்கள் எல்லாம் 10 வருடத்துக்கு அப்புறம் தான் இவர்களுக்கு விளங்கும் நாங்கள் விட்ட பிழையை. இப்படி இருக்கக்கூடாது. ஒரு போராட்டத்தை நடத்துபவர்கள், அதற்கு இயங்குபவர்கள் முட்கூட்டியே ஊகித்து சில விடயங்களை செய்ய வேண்டும். அதனால் தான் நாங்கள் சொல்லுகின்றோம், தற்பொழுது இருக்கின்ற உலக மாற்றங்களை கிரகித்து செயற்பாடுகளை மேற்கொள்ள வேண்டும். ஆகவே நான் இது விரைவாக மற்ற தீர்மானங்களை உங்களுக்கு காட்டி விடுகின்றேன். என்றால் இதை ஆராய விரும்புபவர்கள் என்ன வழிவகையில் சென்று இதை ஆராயலாம் என்பதற்காக ஒரு வழிகாட்டுதலாக இந்த நேர்காணல் அமையக்கூடும் என்பதால் அடுத்தடுத்த தீர்மானங்களையும் இதிலே காட்டுகின்றேன். 2012 மார்ச் மாதத்திலே ஒரு தீர்மானம் கொண்டு வரப்பட்டது. அதை அமெரிக்கா கொண்டு வந்தது. இப்போ இந்த அணி வெற்றி பெற்றது. அதாவது ஸ்ரீலங்காவினுடைய அணி தோல்வியடைந்து இந்த 47 நாடுகள் அங்கே சுழற்சி முறையில் தேர்தலில் வருவதால் அந்த மாற்றங்கள் நடைபெறுகின்ற பொழுது தங்களுக்கு சார்பான நாடுகள் கூடுதலாக அங்கே வந்த பின்னர் அங்கே எப்படியான தீர்மானத்தை கொண்டு வரலாம் என்று அமெரிக்கா இந்த மாதிரியான ஒரு நகர்வை எடுத்து இதில் எதிர்த்தவர்கள் யார், ஆதரித்தவர்கள் யார் என்பதெல்லாம் தரப்பட்டிருக்கிறது. பிறகு அடுத்ததாக 22(1) என்ற தீர்மானம் வருகிறது. அதையும் அமெரிக்கா தான் கொண்டு வருகின்றது. அதிலேயும் ஆதரித்த நாடுகள், எதிர்த்த நாடுகள் என்று பார்க்கலாம். அதன் பின் 25 என்ற ஒரு 25(1) என்ற தீர்மானம் கொண்டு வரப்படுறது. அதுவும் இதே மாதிரியான ஒரு அமெரிக்கா, பிரித்தானியா, மொன்டினேக்ரோ, நோர்த் மெசடோனா, மொரீஷியஸ் என்று இங்கே ஒரு இணைவோடு ஒரு ஸ்பான்சர்ஸ் உருவாகிறது. இதில் என்ன செய்கிறார்கள் என்றால் ஹியூமன் ரைட்ஸ் என்றும் விரிவாக்கம் செய்கிறார்கள். அதாவது ரெக்கன்சிலியேஷன், அக்கௌண்டபிலிட்டி என்று இருந்ததை ஹியூமன் ரைட்ஸ் என்றும் விரிவுபடுத்துகிறார்கள். ஒரு வகையில் இப்படி விரிவுபடுத்துவது மற்றவற்றை பலவீனப்படுத்துவதாகவும் இருக்கும், அக்கௌண்டபிலிட்டியை. ஏன்னா ஹியூமன் ரைட்ஸ் என்றது வேறு விடயங்கள். ஆனால் ஹியூமன் ரைட்ஸும் பார்க்கப்படத்தான் வேண்டும். ஆனால் ஹியூமன் ரைட்ஸை பார்ப்பதற்கு ஏற்கனவே ஐநாவிலே வேறு பொறிமுறைகள் இருக்கின்றன. இருந்த பொழுதும் அவர்கள் இந்த தீர்மானத்துக்குள்ளே அதை கொண்டு கொஞ்சம் அதை பலவீனப்படுத்துவதாகத்தான் நாங்கள் அதை பார்க்கிறோம். உங்களுடைய பகுப்பாய்விலே அப்படித்தான் தெரிகிறது. அதை காலப்போக்கிலே நீர்த்து போக செய்து தற்போதுள்ள சூழலுக்கு தகுந்த மாதிரி அதை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி ரெஜிம் சேஞ்சை நோக்கி அவர்கள் போகிறார்கள். ரெஜிம் சேஞ்சை நோக்கி போவதற்கு அவர்களுக்கு ஹியூமன் ரைட்ஸ் என்பது தேவைப்படுகிறது. இதுதான் அங்கே உள்ள அரசியல், அமெரிக்காவினுடைய மேற்கு நாடுகளுடைய அரசியல். ஆகவே இது இன அழிப்பை மையப்படுத்திய ஒரு வேலை திட்டமாக அங்கே நடைபெறவில்லை. அப்போ 30(1) என்ற தீர்மானம் வருகின்ற பொழுது அது ஏகமனதாக அங்கே நிறைவேறுகிறது அந்த அவையிலே. ஏனென்றால் இலங்கையும் அதை சேர்ந்து அதுக்கு கோ ஸ்பான்சராக போகிறது. என்றால் இந்த சிங்கப்பூர் தீர்மானத்தை போட்டு தமிழ் தரப்புகளை அதிலே உள்வாங்கி எதிர்ப்புகளின்றி ஒரு தந்திரமான முறையில் இதை செய்து அந்த விடயத்தை அங்கே நிறைவேற்றுகிறார்கள். இதுக்கு எல்லா நாடுகளும் ஆதரித்து, என்றால் இலங்கையை ஆம் என்று சொல்லுகின்ற பொழுது எல்லாம் மற்ற எங்கேயும் எதிர்ப்பு வராது. அதை செய்து அவர்கள் இதை நிறைவேற்றித்தான் அந்த OISL என்ற விசாரணை பிறகு இதன் பின்னர் தான் வருகின்றது. ஆகவே இது ஒரு விதமான ஒரு போக்கு. இதன் பின்னர் 2017 மார்ச்சிலே இந்த அறிக்கைகளை மையப்படுத்தி யுஎஸும் யுகேயும் நோர்த் மெசடோனாவும் மொன்டெனெக்ரோவும் மீண்டும் அந்த தீர்மானங்களை தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவையும் எந்த விதமான எதிர்ப்புகளும் இன்றி நிறைவேறி கொண்டு போகின்றது. 40(1) வருகின்றது. இதே போல 46(1) வருகின்ற பொழுதுதான் மீண்டும் இந்த ஒஸ்லாப் என்ற இப்பொழுது இருக்கின்ற சாட்சிய பொறிமுறை வருகின்ற சூழல் தோன்றுகிறது. அப்ப இந்த விடயத்திலே இலங்கை அரசாங்கம் இதிலிருந்து விலத்தி விட்டது. இதற்கு முன்னரே, அதாவது நல்லாட்சி என்ற காலத்திலே கொண்டு வரப்பட்டு அதன் பிறகு 2020 இருந்து அவர்கள் விலத்தி விட்டார்கள். 2021 இந்த 46(1) இந்த சாட்சிய பொறிமுறை இப்பொழுது அந்த சாட்சிய பொறிமுறை அடிப்படையிலேயும் இந்த OISL அடிப்படையிலேயும் தான் அங்கே வேலைகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த இடத்துல இருந்து தான் நாங்கள் அடுத்த கட்டத்தை நோக்கி போகின்ற பொழுது
இந்த செம்மணி என்கின்ற விடயம் உருவாகி இருக்கின்றது. இன அழிப்பை மையப்படுத்தி நாங்கள் நகர வேண்டிய தேவை உருவாகி இருக்கிறது. ஆகவே எவ்வாறு நாங்கள் கோரிக்கை வைக்க வேண்டும் என்ற விடயத்துக்கு நாங்கள் போகின்றோம். இதுபோல உங்களுடன் விரிவாக நாங்கள் தினக்குரல் பத்திரிகையில் 2021 நீங்கள் எழுதிய கட்டுரை, அதில் நீங்கள் வலியுறுத்திய இன அழிப்புக்கான சுயாதீன சர்வதேச விசாரணை பொறிமுறை, இதனை உங்களுக்கு அறிவுறுத்தியவர் மறைந்த டாக்டர் பிரான்சிஸ் ஃபொயில் என்பதை நீங்கள் பல இடங்களில் நினைவு கூர்ந்திருக்கின்றீர்கள். அதுபோல உங்களிடம் மேலதிக கேள்விகளும் உண்டு. நீங்கள் ஐபிசி பிரஷ்னேவ் அவர்களுக்கு வழங்கிய பேட்டியில் மீட்டு அதிகாரம் யூஎன்னில் பாவிக்கப்படும் விதங்கள், அதனூடாக ஒடுக்கப்பட்ட தேசங்களின் குரல்கள் அளிக்கப்படுவது, ஒடுக்கப்படுவது, தொடர்வது பற்றியும் பேசியுள்ளீர்கள். இவை பற்றி விரிவாக நாங்கள் அடுத்த சந்திப்பில் பேசிக்கொள்வது உசிதமானது என்று நினைக்கின்றேன். உங்களுடைய நேரத்திற்கும் நீங்கள் நினைவு கூர்ந்தது போல இந்த இன படுகொலைக்கு எதிராக எங்கள் மக்களின் குரலாக எதிரொலித்த டாக்டர் பிரான்சிஸ் ஃபொயில் மற்றும் விராஜ் மெண்டிஸ் போன்ற அரும் ஈழதேய நண்பர்களை, ஒடுக்கப்பட்ட தமிழ் பேசும் மக்களின் குரலாக வெளிப்பட்ட அவர்களுடைய ஆன்மாக்களுக்கு அஞ்சலி செலுத்தி அவர்களின் நினைவையும் செயலையும் தொடர்ந்து பேணுவோம் என உறுதி கூறி விடை தருகின்றோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.